அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்காக பாரதி ஏர்டெல் பவுண்டேஷன் சார்பாக பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025-2026 கல்வியாண்டிற்கான பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன, எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் வழங்கும் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.buddy4study.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிப்பதற்கான பங்குதாரர் buddy4study என்ற நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தின் இணையதளம் வழியாகத்தான் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்காக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025-26 அச்சீவர்ஸ் டுடே லீடர்ஸ் டுமாரோ 100% annual fee, hostel plus mess fees, high end laptop போன்றவை பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமில் தகுதி பெறக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படும். பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025-26 about ப்ரோக்ராம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்காலர்ஷிப் frequently asked question, contact details, apply now அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல about the program, அதாவது பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றிய முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் மூலம் பாரதி ஏர்டெல் கல்வி உதவித்தொகை திட்டம் தொடங்கப்பட்டது. பல்வேறு சமூக பொருளாதார பின்னணி கொண்ட மாணவ மாணவியர்களில் தகுதியுடையவர்களை தொழில் வல்லுநர்களாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் NIRF தரவரிசையில் 50 இடங்களில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தொழில்நுட்ப அடிப்படையிலான பொறியியல் இளங்கலை மற்றும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த படிப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தகுதியான மாணவர்கள் தரமான கல்வியை பெறுவதற்கு தடையாக இருக்கும் நிதி சுமையை போக்கி உணவு, தங்குமிடம் மற்றும் கல்வி கட்டணங்கள் முழுவதும் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் புரோகிராம் மூலம் பல மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கடந்த 2024-2025 கல்வியாண்டில் 250 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 276 மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதில் 22% மகளிருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கீழே about பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன், அதாவது இந்த பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் பற்றிய ஒரு முன்னுரை கொடுக்கப்பட்டுள்ளது. பாரதி என்டர்பிரைசஸின் தொண்டு நிறுவனமான பாரதி ஏர்டெல் அறக்கட்டளை 2000வது ஆண்டு தொடங்கப்பட்டது. இது ஏழை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு தரமான கல்வி மூலம் அதிகாரம் அளிப்பதை உறுதி செய்கிறது. பெண் குழந்தைகள் மீது சிறப்பு கவனம் செலுத்தி உயர்கல்வியை வழங்கி வருகிறது. இவ்வாறு இந்த ஸ்காலர்ஷிப் புரோகிராம் பற்றிய முன்னுரைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. மட்டுமல்லாமல் பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் புரோகிராம் மற்றும் பாரதி அறக்கட்டளையின் முன்னுரைகள் எல்லாமே தெளிவாக ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் புரோகிராம் 2025-26 எலிஜிபிலிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் 2025-2026 கல்வியாண்டில் அண்டர் கிராஜுவேட் அல்லது 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்சஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டெலிகாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி ஆகிய படிப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். NIRF எனப்படும் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், அதாவது தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு நிறுவனத்தின் முதல் 50 இடங்களில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். பேரண்ட் அல்லது கார்டியன் ஆனுவல் இன்கம் 8.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். கீழே பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் புரோகிராமின் பெனிஃபிட்ஸ் நன்மைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்காலர்ஷிப் 100% ஆண்டு கல்வி கட்டணத்தை வழங்குகிறது. மட்டுமல்லாமல் மாணவர்களின் விடுதி கட்டணம் மற்றும் உணவு கட்டணத்தையும் வழங்குகிறது. முதலாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப்பும் வழங்கப்படுகிறது. அவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக இலவசமாக லேப்டாப்பும் வழங்கப்படுகிறது. முக்கியமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்புறமா முக்கியமான நோட்ஸ் கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் கொடுத்திருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அதாவது ஆதார் கார்டு, கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப், அட்மிஷன் லெட்டர், ஃபீ லெட்டர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டிடியூஷன், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், JEE அல்லது யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோர் கார்டு, பேரண்ட் அல்லது கார்டியன் வருமான சான்றிதழ், அரசு ஊழியர்கள் அல்லது சுயதொழில் செய்பவர்களாக இருந்தால் லேட்டஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் previous 6 months, unemployed அல்லது if no taxable income, government issued
இன்கம் சர்டிபிகேட் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரீவியஸ் 6 months ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், IFSC கோட், பிரான்ச் அட்ரஸ், அப்ளிகண்ட் அண்ட் பேரண்ட் அல்லது கார்டியன் லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் இணைக்கப்பட வேண்டும். பேங்க் டீடைல்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, டாக்குமெண்ட் அபவுட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அச்சீவ்மெண்ட், பார்ட் டைம் ஜாப்ஸ், ப்ராஜெக்ட் இன்னோவேஷன் எக்ஸெட்ரா, எக்ஸ்பென்ஸ் ரெசிப்ட் ஆர் ரெண்ட் அக்ரிமெண்ட் in case staying in PG, rendered accommodation if applicable, statement of purpose from the applicant. இவ்வாறு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிப்பதற்கு தேவையான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு how can you apply, எவ்வாறு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. click on the apply now button below, login to Buddy for Study with your registered ID and land on the application form page. You will now be redirected to the Bharati Airtel Scholarship Program 2025-26 application form page. Click on the start application button to begin the application process. Fill in the required details in the online application form. Upload relevant documents. Accept the terms and condition and click on the preview. If all the details filled by the applicant are correctly showing on the preview screen, click on the submit button to complete the application process. இந்த மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்து நீ இணையதள வழியாக விண்ணப்பிப்பதற்காக இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி சைன் இன் பண்றதுக்காக ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு கூகுள் அக்கவுண்ட் இருந்துச்சுன்னா சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அல்லது புதுசா அக்கவுண்ட் ஓபன் பண்றதா இருந்தா கீழே கொடுத்திருக்காங்க நாட் ரெஜிஸ்டர்ட் yet, கிரியேட் an அக்கவுண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். கிரியேட் அக்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அதாவது லாகின் பண்றதுக்காக பாஸ்வேர்டு யூஸ் ஆகும். அதுக்காக பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. இந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இந்த அக்ரி செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சைன் அப் பண்ணீங்கன்னா SMS சென்ட் பண்ணுவாங்க. அதாவது OTP, SMS அல்லது இமெயில் வழியா OTP சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக இந்த பேஜ்ல உங்க மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி ஏதாவது ஒன்று என்டர் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2025-26 இதற்கான டெட்லைன், அதாவது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 31/7/2025, 31 ஜூலை 2025க்கு முன்பாக உங்களது விண்ணப்ப படிவங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இதுல எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். இந்த எலிஜிபிலிட்டியை தேவையான ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க தெளிவா. இந்த பக்கமா கொடுத்திருக்காங்க ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. You have logged in successfully. Now you can proceed to the application form. Start application அப்படின்னு இந்த tabல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓபன் ஆகும். You need to verify your Aadhaar details to start your application. For any help please click here அப்படி கொடுத்திருக்காங்க. நீங்க வெரிஃபை பண்ண வேண்டும் உங்க ஆதாரை. அதுக்காக இந்த பட்டன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். டிஜி லாக்கர் பேஜ். இதுல உங்க ஆதார் நம்பரை நீங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி உங்க ஆதார் அதென்டிகேஷன் ஆக வேண்டும். அதன் பிறகுதான் உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய இயலும். விண்ணப்ப படிவத்துல ஃபர்ஸ்ட்ல ஸ்டூடண்ட்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. only first year student of academic year 2025-26 are eligible. பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பெர்மனன்ட் அட்ரஸ், உங்க நிரந்தர முகவரியை என்டர் பண்ண வேண்டும். கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக எஜுகேஷனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். எஜுகேஷனல் டீடைல்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட், கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அதன் பிறகு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் எல்லாமே என்டர் பண்ணி அப்புறமா அந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல எல்லாமே நீங்க டிக் பண்ணி ப்ரீவியூ பண்ணீங்க உங்க அப்ளிகேஷன் ஒன்னு ஜெனரேட் ஆகும். அதை நீங்க தெளிவா ப்ரீவியூ பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களது விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகு தேவையான விவரங்கள் எல்லாமே இந்த நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும். படி ஃபார் ஸ்டடி நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு தகவல்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும். நேர்முக தேர்வு விவரங்கள், டெஸ்ட், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே இருக்கும். தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். ஆகவே பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் வழங்கும் இந்த பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து ஸ்காலர்ஷிப் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.